வணக்கம். உலக அளவுல பார்க்கும்போது இன்னைக்கு போர். இந்த போர்ல எவ்வளவு செலவு கணக்கிடப்பட்டால், அது மனித உழைப்பு தான் வீணா போயிருக்கு. அணுகுண்டு செய்யட்டும், அல்லது விமானங்கள் செய்யட்டும், அதுக்கு உண்டான செலவுகள் மனித உழைப்பிலிருந்து உருவானது தான். பல கட்டடங்கள், பள்ளிகள், அதில் படித்த குழந்தைகள் இவங்களெல்லாம் இந்த போர் அவங்களெல்லாம் சாகடிச்சிருக்கு. யார் மேலே இருந்தாலும் சரி, ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ அமெரிக்கா, ஈரான், ஈராக், மற்ற சவுதி நாடுகள், கத்தார், இது போன்ற நாடுகள் எது இருந்தாலும் உலக நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்குது. அதில் அமர்ந்து தனக்கு உண்டான என்னவோ அதை நேரடியாக பேசவோ கேட்கவோ, இதன் மூலமாக தன்னுடைய நியாயப்படுத்தி அதன் மூலமாக தனக்கென்று கிடைக்கக்கூடிய ஒரு கச்சா எண்ணெய் பங்கீடோ அல்லது வேறு தன்னுடைய கொள்கை என்னவோ அதையே பேசி முடிச்சுக்க முடியும். மனிதர்களாக பிறந்து இந்த நாட்டில், இந்த உலகத்தில் வந்தவங்க திரும்ப வயது முடிய வரைக்கும் இருந்து தன்னுடைய வயதை முடித்து கொள்வதற்கு, இயற்கையாக முடித்து கொள்வதற்கு, அதுக்கு மட்டும்தான் நியதி இருக்கு. இதில் தன்னுடைய ஒரு அரசு சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் மனிதர்கள் வாழ்வதற்காக உலகில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் சமமாக பங்கிடப்பட்டு அனைவருக்கும் கிடைக்கிறதுக்காகத்தான் நாடு, அரசியல், இது எல்லாமே கொண்டு வரப்படும். ஒரு 10 குழந்தைகள் இருக்கு, ஒரு சாப்பிடுவதற்காக ஒரு உணவு பொருட்கள் வந்திருக்கு. அதில் வலிமை உள்ளதுக்கெல்லாம் ஆளுக்கு 2 பிடுங்கிட்டு போயிடும். வலிமை இல்லாதது ஓரத்தில் உட்காந்து அழுந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஏன்னா அவங்களுக்கு, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்களுக்கும் கொடுத்து நிறைவு செய்வதற்காகத்தான் அந்த செயலுக்கு பேர் தான் அரசு, அரசாங்கம். அந்த செயலை செய்தவர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்ல, அதிகாரிகள் அப்படி ஏதோ வச்சுக்கலாம். இது போன்ற அளவுக்கு எந்த உயிர்களையும் கொல்லாமல் எதை வேணாலும் சாதிக்க முடியும். அப்படி மீறி போர் அப்படிங்கிறது யாருனால உருவாக்கப்பட்டாலும் அவங்க மனித ஜென்மம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்கா வல்லரசு நாடுன்னு சொல்ல முடியாது, இந்தியா தான் வல்லரசு நாடுன்னு